நேர்களை வணக்கம். நான் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு திருச்சிக்கு சென்று நன்றி தெரிவித்துட்டு வந்திருக்கிறார். அப்படி பார்க்கிறேன். முதன்முறை பொதுக்கூட்டம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஜோசப் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் இன்று நடத்தி காட்டியிருக்கிறார். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெரம்பூர் தொகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2 தொகுதிகளில் ஒருவர் வெற்றி பெற்றால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது மரபு. அதன் அடிப்படையில் இன்று அவர் ராஜினாமா செய்துவிட்டார். நன்றி தெரிவிக்கும் கூட்டமாக இந்த கூட்டம் நடந்திருக்கிறது. முதன்முறையாக ஒரு அரசியல் நிகழ்வில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் மீட்டிங் இது. கடைசியாக அவர் பேசினது 10ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் பேசினது. அதன் பிறகு இன்றைக்கு பேசுகிறார். கிட்டத்தட்ட 20-22 நிமிடங்கள் பேசிய பேச்சு. திமுகவுக்கு பதில், விமர்சனங்களை பற்றி தனக்கு கவலை இல்லை என்று மீண்டும் நிரூபித்திருக்கிறார். விமர்சனம் செய்பவர்கள் தயவு செய்து அதை நிறுத்தி விடாதீர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். முக்கியமான கருத்தாக ஆங்கிலத்தில் சொன்னால் டேக்அவே ஆஃப் தி ஸ்பீச்னா, அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற அந்த ஒரு வார காலத்தில் 4ஆம் தேதி ரிசல்ட் 10ஆம் தேதி அவர் பதவியேற்ற அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த 5 நாட்களில் நடந்த ஒரு சம்பவம், திமுக கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி நடந்தது என்பதை முதலமைச்சர் வாயால் இன்று அவர் சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்களில் இது ஏற்கனவே மார்க்சிஸ்ட் செயலாளர் பேபி சொன்னார். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுபாஷினி அலி அவர்கள் சொன்னார். திருமாவளவன் அவர்கள் நியூஸ் 18 கார்த்திகை செல்வனுக்கு கொடுத்த பேட்டியில் சொன்னார். மு வீரபாண்டியன் அவர்கள் சொன்னார். அதன் பிறகு IUML தலைவர் நம்முடைய இவர் காதர் மைதீன் சொன்னார். அதிமுகவிலிருந்து CV சண்முகம் அவர்கள் சொன்னாங்க. இவ்வளோ பேரும் சொன்னது இன்னைக்கு முதலமைச்சர் வாயால் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு திமுகவும் அதிமுகவும் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் தனிப்பட்ட விஜய் சொன்னால் நீங்கள் கடந்து போகணும். சீஃப் மினிஸ்டர் விஜய் சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த குற்றச்சாட்டு, ஏன்னா இது ஒரு சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு. விஜய் முதலமைச்சராவதை தடுப்பதற்கு 2 பேரும் எவ்வளவு மலிவான ஒரு அரசியலில் ஈடுபட்டார்கள் என்பது கடந்த 20 நாட்களாக தமிழக அரசியலில் பரவலாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த குற்றச்சாட்டு முதலமைச்சர் வாயிலிருந்து வந்திருப்பது என்பது 2 பேரும் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய 2 முன்னாள் முதலமைச்சர்களும் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறார்கள் என்பதை தான் எடுத்து காட்டுகிறது. இது ஒரு டேக்அவேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று. 2வது முக்கியமான விஷயம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி சொல்லும்பொழுது அதை நிறைவேற்றுவதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை பற்றி மீண்டும் ஒரு முறை அவர் எடுத்து சொல்லியிருக்கார். குறிப்பாக பயிர்க்கடன் ரத்து பற்றியெல்லாம் பெரிய அளவில் ஒரு வாக்குறுதிகளை கொடுக்கவில்லை, அதை கடந்து போகிறார். ஆகவே பயிர்க்கடன் ரத்தெல்லாம் பெரிய அளவில் நடக்காது என்பது இன்றைக்கு தெளிவாக தெரிகிறது. தான் வாக்குறுதிகளை காப்பாற்றுவேன் என்று சொல்லக்கூடிய அவர் பல விஷயங்களுக்கு இன்றைக்கு 20 நாட்கள் ஆகிவிட்டது. அரசு எப்பொழுது நிறைவேற்றுவார், இருக்கக்கூடிய சவால்கள், அதனுடைய தன்மைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் அரசியல் ரீதியாக இன்னமும் பேசி இருக்கலாம். அவற்றை பேசாமல் அவர் கடந்து போயிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். விஜய் அவர்களுடைய இன்றைய பேச்சு ஒரு தமிழக வெற்றி கழக தலைவராக கடந்த காலங்களில் பேசிய பேச்சை விட ஒரு முதலமைச்சராக அவருடைய பேச்சு எந்த வகையிலும் வித்தியாசப்படலை. அதே முறையில பேசிக்கிட்டு இருக்காரு. அது சரியா இருக்குமா? அது இல்ல, அது அனுபவம் சார்ந்தது. அவர் அரசியலுக்கு புதிது. 27 மாதங்களில் கட்சி ஆரம்பித்த 27 மாதங்களில் ஆட்சியை கைப்பற்றிய மாபெரும் சாதனையை செய்திருக்கிறார். NT ராமாராவுக்கு பிறகு சுதந்திர இந்திய வரலாற்றில் சாதித்த ஒரே அரசியல் கட்சி தலைவர், நடிகர் அவர்தான். இன்றைய பேச்சு இது நல்ல கேள்வி. அதாவது தாவேகா தலைவராக இன்னைக்கு பேசியிருக்காரா அல்லது முதலமைச்சராக பேசியிருக்காரான்னு கேட்குறீங்க. இது ஒரு தாவேகா தலைவராகத்தான் அந்த கூட்டம், அது அடிப்படையில் ஒரு அரசியல் கூட்டம், தேங்க்ஸ் கிவிங், நன்றி தெரிவிக்கும் கூட்டம். அது தாவேகாவோட ஏற்பாட்டில் நடந்த கூட்டம், தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்த கூட்டம் அல்ல. ஆனால் முதலமைச்சர்களோ பிரதமரோ அவர்கள் ஒரு கட்சி கூட்டத்தில் பேசினா கூட அதற்கு ஒரு நிர்வாக ரீதியிலான சாயம் விடுவதை தவிர்க்க முடியாது. ஏன்னா அந்த பதவியின் மாண்பு அப்படிப்பட்டது. ஸோ தாவேகா தலைவராக அவர் கடுமையான வார்த்தைகளை பேசுவது என்பது முதலமைச்சராக இருக்கும்போதும் ஓரளவுக்கு எதிரொலிக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
சில வார்த்தை பிரயோகங்கள்லாம் வந்து முதலமைச்சராக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியவை. அது கட்சி தலைவராக பேசும்பொழுதும் அவர் இன்று பேசியிருக்கிறார். பட் பெரிய அளவில் தவறு நான் காணவில்லை, குற்றம் காணவில்லை. பெரிய அளவில் வந்து நம்ம கவலைப்படுற அளவுக்கோ அல்லது வந்து குறை சொல்லக்கூடிய அளவுக்கோ தரம் தாழ்ந்த பேச்சாக அது இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஒரு பேசிக் டீசன்சி இருக்குது ஸ்பீச்சில். ஏன்னா இது அடிப்படையில் பொலிட்டிக்கல் இன் நேச்சர், அடிப்படையில் அரசியல் ரீதியிலான பேச்சு என்பதால் அவர் ஒரு அரசியல் தலைவருக்குரிய அந்த ஒரு உரிமையோட அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். சிக்கல் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், இன்றைக்கு தமிழக அரசியல் ஒரு வரலாறு காணாத திருப்பு முனையில் நின்று கொண்டிருக்கிறது. யாருமே செய்யாத சாதனையை விஜய் செய்து காட்டியிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் கூட 25 ஆண்டுகள் அரசியல் அனுபவத்திற்கு பிறகுதான் வந்து அவர் கட்சி ஆரம்பித்த 5 ஆண்டுகளில் ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது. இவர் எந்த அனுபவமும் இல்லாமல் 27 மாதங்களில் கட்சி ஆரம்பித்த 27 மாதங்களில் 2 மாபெரும் 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 கட்சிகளை பழந்திருந்தும் கொட்டை போட்ட 60 ஆண்டு கால அரசியல்ல 55 ஆண்டு கால 54 ஆண்டு கால ஒரு வரலாறு கொண்ட கட்சியையும் 75 ஆண்டு கால பின்புலம் கொண்ட கட்சியையும் 30 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சியையும் 25 ஆண்டுகள் ஒரு ஆண்ட கட்சியையும் கிட்டத்தட்ட தனியாக நின்று எந்த கூட்டணியுமே இல்லாமல் தனியாக வீழ்த்தியது என்பது ஆகச்சிறந்தது ஒரு சாதனை. அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது தன் முன்னால் இருக்கக்கூடிய சவால்களின் தன்மை, அதனுடைய வீரியம், இது எல்லாமே வந்து அவருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு கிடையாது, தெரிந்திருக்கிறது. அவர் தன்னுடைய அரசியலை டிஎம்கே சென்ட்ரிக்கா வச்சு கொண்டு போறார், திமுகவை மையமா வச்சு கொண்டு போறார். இது அடுத்த 3 மாதங்கள் 6 மாதங்களுக்கு தாங்கும், அதுக்கு பிறகு இது தாங்க. பொதுவாக இந்த அரசின் மீதான அந்த விமர்சனம் என்பது இப்ப மக்கள் கண்டும் காணாமல் இருப்பார்கள். ஹனிமூன் பீரியட் 6 மாசம் குறைஞ்சபட்சம் இருக்குது. அது எதிர்கட்சிகள் கொடுக்க மறுத்தாலும் மக்கள் கண்டிப்பாக இந்த டைம் கொடுக்குறாங்க, கிரேஸ் டைம் கொடுக்குறாங்க மக்கள். ஆனா இது இந்த லக்ஸுரி, இந்த சொகுசு என்பது 6 மாதங்களுக்கு மேல் நீடிக்காது கண்டிப்பாக. இப்ப இவருடைய அரசியல் என்பது, இவருடைய பேச்சு, இன்றைய பேச்சு உட்பட அவர் தேர்தல் காலத்திலும் சரி, இப்ப தேர்தலில் வெற்றி பெற்று இன்றைக்கு நிகழ்த்திய முதல் அரசியல் பேச்சிலும் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இது கம்ப்ளீட்லி வந்து டிஎம்கே சென்ட்ரிக் பொலிட்டிக்கல் ஸ்பீச். எதிர்கட்சியா இருக்கும் போதும் அப்படிதான் இருந்தது, இப்பயும் அப்படிதான் இருக்கு. இது வந்து நீண்ட நாள் நீடிக்காது. இந்த மக்கள் உங்கள் மீது அதிருப்தி அடையும் பொழுது, ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி வரும் பொழுது கண்டிப்பாக வரும். அப்ப நீங்கள் இன்றைக்கு கை கொண்டிருக்கிற இந்த அணுகுமுறை, திமுகவை குறிவைத்து தாக்குகிற, அரசியல் ரீதியாக குறிவைத்து தாக்குகிற இந்த அணுகுமுறை என்பது அப்போ உங்களுக்கு கை கொடுக்காது. இதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். டிஎம்கே சென்ட்ரிக்கா பாலிடிக்ஸ் அவர் இது வரைக்கும் கொண்டு போறாரு. மற்றும் சிலர் தான் சொல்றாரு, பெயரை சொல்லவே மறுக்கிறார். நான் ஒரு விதத்தில் அவரை பாராட்டுவேன். திமுகவை தவிர வேற யார் பெயரையும் சொல்ல மறுக்கிறார், வேற எந்த கட்சியின் பெயரை, குறிப்பாக அண்ணா திமுக அந்த கௌரவத்தை கொடுக்க மறுக்கிறார். டே 1ல இருந்து இன்ன வரைக்கும் அந்த கௌரவத்தை இன்னமும் அதே நரேட்டிவ் செட் பண்றாரு. எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, ஜெயிச்சிட்டாரு. இல்ல அதுதான் அது கரெக்ட்ன்ற. நான் எனக்கு எதிரி ஒரே ஒரு கட்சி தான், திமுக தான், வேற யாரும் கிடையாது. இல்ல இனி அப்படி பில்டு பண்ணி என்ன ஆகும்? இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். அது அவருடைய ஸ்ட்ராட்டஜிங்க. அது பில்டு பண்ணிடலாம். அதுதான் அவருக்கு கை கொடுத்துருக்கு. அவர் அதை கடைபிடிக்க விரும்புறாரு. எனக்கு டிஎம்கே தான் எனிமி, டிஎம்கேவை தவிர வேற யாரையும் நான் பெயர் சொல்ல மாட்டேன், மற்றும் பலர் அண்ட் அதர்ஸ். அதே மாதிரி திமுகவுக்குள்ளேயும் ஸ்டாலினை தவிர அவர் யாரையும் பெயர் சொல்ல மறுக்கிறார். இன்றைக்கு குடும்பம் தான் காரணம். அவர் என்ன சொன்னார், உங்க தோல்விக்கு என்ன காரணம்னு நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, ஆராய்ச்சிலாம் பண்ணி எதுக்கு நேரத்தை வீணாக்குறீங்க, காரணம் உங்க குடும்பம் தான்றாரு. குடும்பம்னும் போது குடும்ப உறுப்பினர்கள் யார் பெயரையா சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்தாங்க. 2-3 பேர் இருக்குது, ஆனா அவர் யார் பெயருமே சொல்லல. எனக்கு தெரிஞ்சு இது சரியான ஸ்ட்ராட்டஜி. அவர் டே 1ல இருந்து அவர் அக்டோபர் 27, 2024 விக்கிரவாண்டியில் நடந்த முதல் பொதுக்கூட்டத்திலிருந்து இன்றைக்கு முதலமைச்சரான பிறகு நிகழ்த்திய முதல் அரசியல் உரையிலிருந்து வரைக்கும் பார்க்கும்பொழுது திமுகவை தவிர மற்ற கட்சிகளை பெயர் சொல்ல மறுக்கிறார். இவ்வளவு நடந்த பிறகும் திமுகவுக்குள்ளேயும் ஸ்டாலினை தவிர வேற யாரையும் பெயர் சொல்ல மறுக்கிறார். இது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இது கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் காலத்துல ஸ்டாலினை பேசுனது மட்டும் இல்லாம உதயநிதியும் பேசினார். உங்களுக்கு தெரியும், உதயநிதி எல்லாம் அவர் பேசியிருக்க, ஒரு வாயால உதயநிதி பேரெல்லாம் சொல்லியிருக்கவே கூடாது. எப்பயுமே ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுடைய எதிரிகளை அவ்வளவு சுலபமாக அங்கீகரிக்க மாட்டார்கள். அங்கீகரித்தாலும் பெயரை சொல்ல மாட்டார்கள். அப்படியே பெயரை சொன்னாலும் ஒருத்தர் பெயரை தான் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கும் மேற்பட்ட பெயர்களை சொல்ல மாட்டாங்க. ஜெயலலிதா அந்த ஸ்ட்ராட்டஜி. ஜெயலலிதா தெளிவா இருந்தாங்க. ஸ்டாலின் தான், கருணாநிதி ஸ்டாலின் பெயர் அவர் சொல்லவே கிடையாது, சொன்னதே கிடையாது. பட்டத்து இளவரசர்னுவாங்க, ஸ்டாலின் கூட சொல்ல மாட்டாங்க.
ஒரே ஒரு தடவை 2010 அக்டோபர்ல மதுரையில பொதுக்கூட்டத்துல பேசும்போது மூக அழகிரி பேரையும் பொட்டு சுரேஷ் பேரையும் சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு மூக அழகிரி வந்து முதலமைச்சர், பொட்டு சுரேஷ் துணை முதலமைச்சர். மதுரைக்கு அழகிரி முதலமைச்சர், பொட்டு சுரேஷ் துணை முதலமைச்சர். அப்புறம் அது ஒரு கட்டம் தான் அவங்க வாழ்க்கையில கருணாநிதியை தவிர மற்றவங்க பேரை சொன்னது. இப்ப வந்து விஜய் தெளிவா இந்த 2.25 ஆண்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா திமுகவை தவிர வேற கட்சிகளோட பெயரை சொல்ல மறுக்கிறார். ஸ்டாலினை தவிர வேற யாரையும் அந்த கட்சியில பெயர் சொல்லுமா, அந்த குடும்பத்துல பெயர். குடும்பம்னு சொல்லும்போது எல்லாருக்கும் புரியுது ஸ்டாலின் குடும்பத்துல அவர் யாரெல்லாம் மீன் பண்றாரு. 2-3 எதிர்கட்சி தலைவர்கள் கூட அங்கீகரிக்க மறுக்கிறாரா? அங்கீகரிக்க மறுக்கிறார். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. எதிர்கட்சி தலைவரை கூட நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்கிறார். அது எனக்கு தெரிஞ்ச கரெக்டான ஸ்ட்ராட்டஜின்னு நான் பாக்குறேன். எப்படின்னா எனக்கு எதிரி ஸ்டாலின் தான், வேற யாரும் கிடையாது. நீங்க யாரை வேணா சொல்லிக்கலாம் எதிரி, அவர் வந்து வாரிசு, எதிர்கட்சி தலைவர், பட்டத்து இலவசம்லாம். எனக்கு எதிரி அவர் ஒருத்தர் தாங்க. ஆக்சுவலா அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி என்னை பொறுத்த வரைக்கும். நான் சொல்வேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் தங்களுடைய எதிரியை முதலில் அங்கீகரிக்க மாட்டார்கள். அங்கீகரிக்கிறார்கள் என்றால் ஒருவரை மட்டும்தான் அங்கீகரிப்பார்கள். அப்படியே ஒருவரை அங்கீகரித்தாலும் அவருடைய பெயரை அவ்வளவு சுலபமாக சொல்ல மாட்டார்கள். ஏன்னா ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை கொண்ட தலைவர்களுக்கு ஒன்று நன்றாக தெரியும், அவர்கள் யாரையாவது பெயரை கொண்டு விழித்தால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊடக வெளிச்சம், அந்த மீடியா பப்ளிசிட்டி அவங்களுக்கும் போயிடும். அதனால அது அவ்வளவு சீக்கிரம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, விசிபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. சரியான வார்த்தை. ஆகவே அதெல்லாம் கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி. பட் அரசியல் ரீதியா இதெல்லாம் ஓகே. நிர்வாக ரீதியில இருக்கக்கூடிய பல சவால்கள், சங்கடங்கள், ஆட்சியுடைய சவால்கள், ஆட்சியுடைய எல்லைக்கோடுகள், என்ன செய்ய போறீங்க, கொடுத்த வாக்குறுதிகள், மலைபோல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் எப்போ நிறைவேற்றுவீங்க, அது குறித்த எந்த விதமான புரிதலும், எந்த விதமான வார்த்தைகளும் அறிகுறிகளும் இன்றைக்கு இல்லை. அந்த விதத்தில் அது வந்து ஏமாற்றம் அளிக்கக்கூடியதான். ஏன்னா இந்த மாதம் கண்டிப்பாக பட்ஜெட் போட்டாகணும். இந்த மாதம் போடலாம்னாலும் அடுத்த மாதம் முதல் வாரத்துக்குள்ளே போட்டாகணும். அதில் என்னெல்லாம் செய்ய போகிறாங்க. வெள்ளை அறிக்கை பற்றி பேசினாரு, அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அது நிரம்ப இஷ்யூஸ் இருக்குது. அதை அவர் அட்ரஸ் பண்ண மறுப்பது, மீடியாவை வந்து என்கேஜ் பண்ணாதது, இதெல்லாம் வந்து ஆட்சியின் குறைகளாக கண்டிப்பாக விசுரூபம் எடுக்கத்தான் போகின்றன. விவசாய கடன் பத்தி விஜய் அவர்கள் சொல்றாரு, நாங்க செஞ்சிருக்கோம், இவ்வளவு கொடுத்துருக்கோம்னா இப்ப நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம், நான் வந்து பொய் சொல்லிலாம் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்றாரு. இங்க இது பொய்ன்றது தப்பான வார்த்தை அரசியல்ல. அதனாலதான் உண்மைக்கு மாற்றுன்னுவாங்க, ரொம்ப கண்ணியமாக சொல்லுவாங்க. நிலைமை வந்து மோசமா இருக்குதுங்க. மாநிலத்தின் நிதி நிலைமை, நாட்டின் நிதி நிலைமையே மோசமா இருக்குது. டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு கீழே கீழே போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு இருக்குது. அமெரிக்க ஈரான் யுத்தத்தால, மேற்காசிய யுத்தத்தால வந்து உலகமே வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் தான் இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறது. பெரிய அளவில் சிக்கன நடவடிக்கைகளை பற்றி பிரதமர் பேசுகிறார். அது குறித்த எத்தகையதொரு அறிவிப்பும் நிர்வாக ரீதியிலா விஜயிடமிருந்து எதுவும் இந்த 20 நாட்களில் வெளியில் வரல. இன்னைக்கு வந்து ஸ்பீச் வெறும் பொலிட்டிக்கலாக மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவர் திமுக மையமாக வச்சு தன்னுடைய அரசியலை நகர்த்துவதால் வரக்கூடிய சிக்கல் இது. இது இப்போ ஓடும், எப்பயுமே ஓடாது. 3-6 மாதங்களுக்குள்ள இது பல்லிழிக்கும். இது இந்த வண்டி இந்த ஸ்ட்ராட்டஜி ஓடாது. அப்போ நீங்கள் வேற ஸ்ட்ராட்டஜியை கேரை மாற்றணும். அப்போ மற்றபடி இட்ஸ் ஓகே. இன்றைய ஸ்பீச்ன்றது வந்து பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் இட்ஸ் ஓகே. ஹனிமூன் பீரியட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, அரசுக்கு இருக்குது. யாரும் பெருசாக ஒன்றும் கவர்மெண்ட்டை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு விரும்பலை, பண்ணவும் முடியாது. தைரியமும் கிடையாது யாருக்கும். நான் இன்னைக்கு எதிர்கட்சி அவகாரம்னு விஜய் சொல்லிட்டாருன்னா திமுக அண்ணா திமுக 2 பேராலையும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. எலெக்ஷனை தவிர ஒரு வழி கிடையாது. அதுக்கு யாருக்கும் மனசோ தைரியமோ கிடையாது. அதனால வண்டி இப்போதைக்கு ஓடும். அதிமுக எம்பி துரை வைகோ அவர்கள் விஜயை சென்று திருச்சியில் வரவேற்கிறார். எப்படி பாக்குறீங்க? இன்றைய பொதுக்கூட்டத்தோட முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு அதுதான். ஏன்னா மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இவர் துரை வைகோ அவர்கள் வந்து எம்பி, திருச்சி எம்பி, தீக்குச்சி சின்னத்தில் நின்று ஜெயிச்சாரு. அவரை ஜெயிக்க வைத்ததுல திமுகவுக்கு பெரும் பங்கு உண்டு. அவர் அப்பயே வந்து திமுக சிம்பல்ல நில்லுன்னும் போது நிற்க மாட்டேன்னு சொன்னார். அவர் அந்த சிம்பல்ல நின்று தான் என்ன அவர் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இப்போ அவங்க 2 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. ஆனால் அந்த 2 எம்எல்ஏவும் திமுக சிம்பல்ல இருக்கிறதால மற்ற கூட்டணி கட்சிகளை போல, IUML போல, விசிகா போல, காங்கிரஸ் போல அவங்களால போய் ஆட்சியில் பங்கு பெற முடியாது. ஏன்னா பதவி போயிடும். ஆனால் தெளிவாகவே அவர் உணர்த்தி விட்டார், நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றதா இல்லையான்னு பொதுக்குழு கூட்டி முடிவு செய்வோம்ட்டாரு. இதுக்கு பிறகு அவங்க கூட்டணியில் இருப்பாங்கன்னு தோணல. பார்த்தா திமுக கூட்டணியில் எதுவுமே இல்லை, யாருமே கிடையாது. திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது.
தனித்து விடப்பட்டிருக்கிறது. திமுக ஐயுஎம்எல் இல்ல, விசிகா இல்ல, 2 லெஃப்ட் இல்ல, காங்கிரஸ் இல்ல, இவங்களும் இல்லை, யாரும் கிடையாது, லெஃப்ட்டுமே இல்லையா? யாரும் கிடையாது. பே சண்முகம் தான் சொல்றாரு, எந்த காலத்துல நாங்க கூட்டணியில இருந்தோன்றாரு, தொகுதி உடன்பாடுன்றாரு. ஆனா இதே பே சண்முகம் தான் இது கொள்கை கூட்டணின்னு 10 தடவை பேசியிருப்பாரு. அதாவது அரசியல்வாதிகள் நாக்கில் நரம்பு இல்லாம வளைச்சு பேசுவாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். விகடனுக்கு கொடுத்த பேட்டியில், ஆனந்த விகடனுக்கு கொடுத்த பேட்டியில பே சண்முகம் சிபிஎம் செயலர் அவர்கள் சொல்லுகிறார், நான் எந்த காலத்துல கூட்டணியில இருந்தோம், இது தொகுதி உடன்பாடுன்றார். ஆக்சுவலா தொகுதி உடன்பாடு தான், கூட்டணின்னு அவங்களுக்கு ஏமாத்திக்கிற மாதிரி பேசினாங்க. இப்ப துரை வைகோவோட ஸ்பீச் வச்சு பார்க்கும்போது தெளிவா தெரியுது, திமுக தனிமரமா என்று நின்று கொண்டது, ஒற்றை தென்னை மரம் திமுக, தனிமரம் தோப்பாகாது. விஜய் அவர்கள் இன்றைக்கு திருச்சி கிழக்கில் போய் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து விட்டார்கள். மீண்டும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நான் நிறுத்துவேன், விஜய்க்கு வெற்றி பெற செய்யுங்க என்றார். திருச்சி கிழக்குக்கான முதற்கட்ட பிரச்சாரமாகவே இதை எடுத்து. ஆமா, இது உண்மையிலே முதல்கட்ட பிரச்சாரம், கரெக்ட். திருச்சி கிழக்குக்கான இடைத்தேர்தல் வரப்போகிறது. அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை இன்று துவக்கி வைத்திருக்கிறார் விஜய். யுவர் ரைட், நீங்கள் சொல்வது கரெக்ட். சமீப நாட்களா தமிழக வெற்றி கழகத்துல நிறைய பேர் போய் சேர்ந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. இது நீங்க இது புதுசுங்க, இது வழக்கமா இருக்குது. 1996லங்க மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சப்ப இப்படிதான் நடந்தது. அப்ப திமுக விட சத்தியமூர்த்தி பவன்ல தான் கூட்டம் கொஞ்சம் அதிகமா சேரும். உலகத்துல இருக்க எல்லா விதமான காரும் அங்க நிற்கும் சத்தியமூர்த்தி பவன்ல. கரெக்டா 1.5 வருஷம் 98ல் கவர்மெண்ட் கவுந்தோடனே 20 எம்பி 3 எம்பியா மாறினாங்க. அப்ப அப்படியே கொஞ்சம் குறைஞ்சுது. 99 செப்டம்பர்ல மூப்பனார் சின்ன கட்சி யார், அப்ப திருமாவளவனோடையும் கிருஷ்ணசாமியோட கூட்டணி இருந்து அப்பதான் முதல்ல நிக்கிற தேர்தல் அவங்க கட்சி. அப்ப அந்த காரோட எண்ணிக்கைலாம் குறைஞ்சுது. அப்போ 2001ல் ஏடிஎம் கூட சேர்ந்தப்ப மறுபடியும் செல்வாக்கு வந்தது மூப்பனாருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அவர் 3 மாசத்துல இறந்து போனார். இறந்து போன பிறகு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. அப்புறம் மூப்பனார் வாசன் அவருடைய மகன் தமிழ் மாநில காங்கிரஸோட இணைச்சார். நீங்க அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் 96 மேல இருந்து 99 வரைக்கும் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் ஊழல் எல்லாம் போய் அந்த கட்சியில சேருவோம். அந்த மாதிரி தான் இப்ப தாவேக்கால போய் பலரும் சேர்றதுன்றது, அதிகாரம் வந்ததுன்னா எல்லாம் வருவாங்க. இதுல என்ன இருக்குது புதுசா? இதுல நீங்கள் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. பறவைகள் தேடி போகணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இல்ல, வரக்கூடிய தேர்தல்கள்ல இதுக்கு முன்பாக தனித்து விடப்பட்ட தாவேக்கா மைய சக்தியாக இருக்குமா? வந்துடுச்சு, அதுதான் உண்மை. தேர்தலுக்கு முன்னால தனிச்சிருந்தவங்க இன்னைக்கு எல்லாரும் போறாங்க. திமுகவோட அத்தனை கூட்டணி கட்சிகள் இங்க போயிடுச்சாங்க. திமுக கூட இந்த அத்தனை கட்சியும் இன்னைக்கு போயிடுச்சு. இல்ல, யார் இருக்கா இன்னைக்கு திமுகவோட சொல்லுங்க? நாங்க எந்த காலத்திலயும் கூட்டணியே கிடையாது, தேர்தல் உடன்பாடுன்னு புது வியாகியான பேசுறாரு சண்முகம். அவர் வாயால எத்தனை தடவை இது கொள்கை கூட்டணின்னு பேசியிருப்பாரு. அப்படிதானே இருந்தது. 2018ல இருந்து 19 எலெக்ஷன், 21 எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷன், 24 எலெக்ஷன், 4 தேர்தல், மாபெரும் சாதனைங்க. 2 சட்டமன்றம், 2 மக்களவை. கலைஞர் கூட செய்யாத சாதனையை ஸ்டாலின் செய்தார். பட் இது ஒரு சக்கரம், மேல இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேல போகும். 4 தேர்தல்களில் ஒரே கூட்டணியை ஸ்டாலின் அவர்கள் கட்டமைத்தது தான் சாதனையை ஒழிய இன்று அது உடைந்தது சாதனை அல்ல. 6-18ல இருந்து, ஆமா, இப்போ கலைஞர் மரணத்துக்கு பிறகு 19ல இருந்து எடுத்துக்கலாம், 5 ஆண்டுகள், 6 ஆண்டு 1+6 7 ஆண்டுகள் இருந்த கூட்டணி இன்று சிதறிவிட்டது, முற்றிலுமாக சிதறிவிட்டது. திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ யதார்த்தம். திருச்சி கூட்டத்தில் ஊடகத்தினருக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை கவனித்தீர்களா? எங்க கொடுத்தாங்க? நான் பார்க்கலங்க. ஓரத்துல ஒரு இடத்துல மீடியா ஓரம் கட்டப்பட்டு விட்டது என்பது சிம்பாலிக்காக மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். இது ஒரு ஆபத்தான போக்குங்க. முதலமைச்சர் மீடியா கிட்ட பேசுறதே இல்லைங்க, முற்றிலுமாக அவர் தவிர்க்கிறார். பேச வேண்டும் என்று நாம் நிர்பந்திக்க முடியாது, கட்டாயப்படுத்த முடியாதுங்க. பட் தார்மீக ரீதியில முதலமைச்சருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மீடியாவோட பேசுவது என்பது ஒரு கடமை. த்ரூ மீடியா தான் நீங்க சிவில் சமூகத்தோட பேசுறீங்க. இன்னைக்கு மக்களோட உரையாடுறதுக்கு தொழில்நுட்பம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருச்சு. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதை நீங்க செய்ய முடியாது, ஏன்னா அப்போ சோஷியல் மீடியா கிடையாது. அப்போ அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் இவற்றை நம்பிதான் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த லக்ஸுரிய சொகுசை மீடியா இழந்துருச்சு. இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறது மூலமா, யூடியூப்ல, இன்ஸ்டால, எக்ஸ்ல நேரடியா விஜய் பேச முடியும். முதலமைச்சர் விஜய் தன் கருத்தை சொல்ல முடியும். ஆனா எதிர்கேள்வி கேட்டால் அவரிடம் பதில் கிடையாது. அப்ப அது ஒரு வழிப்பாதையாக போகிறது. இது ஆபத்தான போக்கு.
மீடியாவை தூக்கி இன்னைக்கு ஓரமா எங்கேயோ வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க இதை கவனிக்கணும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அவர்கள் தேர்தல் அறிக்கை டாஜ் பரமாண்டல் ஹோட்டல் நுங்கம்பாக்கத்துல பால் ரூம்ல வெளியிடும் போது மீடியாவை உள்ள விடல. 800 பேர் உட்காரக்கூடிய மிக விசாலமானது ஒரு ஹால். அது மீடியாவை வந்து அண்டர் கிரவுண்ட்ல தரைதளத்துக்கு கீழே கார் ஷெட்டில் 4 டேபிள் சேரை போட்டு உட்கார வச்சு ஸ்க்ரீன் போட்டு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. கேட்டால் நாங்கள் உங்களை கூப்பிடலையேன்னா அதை மீடியா கண்டிக்கல, மார்ஷல் அப்ஜெக்ட் பண்ணல, மீடியா ரெசிஸ்ட் பண்ணல. அதை யாரும் வெளியில சொல்லக்கூடாது. வெளியில சொல்லலைங்க, அதுதான் சிக்கல். அவங்க அண்டர் கிரவுண்ட்ல உட்கார வச்சது சிக்கல் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவா இருக்காங்க. அதை ஒருத்தர் கூட ஒரு ஊடகம் கூட அடுத்த நாள் அச்சு ஊடகங்கள்ல செய்தியா போடல. ஒரு தொலைக்காட்சி கூட அதை ஒரு இஷ்யூ ஆக்கல. விஜயை எதிர்த்து செய்தி சேனல்கள் கூட அதை இஷ்யூ ஆக்கல. அங்கிருந்து தொடங்குது இது. இப்ப வெளியில தூக்கி உங்களை உட்கார வச்சிருக்காங்க. நீங்க ஏன் பாய்காட் பண்ணக்கூடாது? பாய்காட் பண்ண முடியாது, ஒருத்தராலையும் முடியாது. இப்ப முடியாது, ஏன்னா முதலமைச்சர். அன்னைக்கு கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்க குறைஞ்சபட்சம் எதிர்ப்பாக தெரிவிச்சிருக்கீங்க. ஒரு புழு கூட மிதிக்க நெளியும். நீங்க நிமிர கூட மறுக்கிறீங்க. அழுகுற புள்ளதான் பால் குடிக்கும். இது வரும் நாட்களுக்கான அறிகுறி. இது இந்த கவர்மெண்ட் இன்னும் 5 வருஷம் இருக்குது. என்னெல்லாம் நடக்கும்ன்றதுக்கு மீடியாவுக்கு எவ்வளவு சவால்கள் காத்திருக்கின்றன என்பதற்கு இவையெல்லாம் உதாரணங்கள். பல பிரச்சனைகளுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும்னு எதிர்பார்ப்பது நியாயமானது. மக்களின் கருத்தை தான் மீடியா எதிரொலிக்குது. மீடியாவுக்கு அஜெண்டா இருக்குது. மீடியா கேவலமான காரியங்களை செய்துன்றதெல்லாம் உண்மை, மறுக்கல. பட் அது தவிர்க்க முடியாத ஒரு தீமையாக தான் இன்னைக்கு சமூகத்தில் இருக்குது மீடியா என்பது. அப்போ மீடியா மூலமாக தானே மக்கள் வந்து செய்திகளை தெரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக தொழில்நுட்ப வளர்ச்சியால் நீங்கள் பேசக்கூடியது என்பது ஒரு வழிப்பாதை. மோடி அவர்கள் பேசுகிற மன் கி பாத் மாதிரி. இன்றைக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கின்றனங்க. இன்றைக்கு பிரதமர் அவர்கள் உடனான முதலமைச்சருடைய சந்திப்பு என்ன நடந்தது? சும்மா நீங்க அறிக்கை கொடுக்குறீங்க, 4 கோரிக்கை வச்சோம்னா, ஸ்டாலின் இது முதலமைச்சராக இருக்கும்போது 40 கோரிக்கைகளுக்கு மேல வைத்தார்கள். 60 கோரிக்கைகள், 63 கோரிக்கைகள். எடப்பாடி இருந்தபோது 24, 25 கோரிக்கைகள். தலைமைச் செயலாளர் இல்லாமல் முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கவே மாட்டார். தலைமைச் செயலாளர் இல்லாமல் நீங்கள் எப்படி சந்தித்தீர்கள்? என்ன நிர்வாக ரீதியிலான விஷயங்கள் எப்படி பிரதமரிடம் எடுத்து செல்லப்பட்டிருக்கும்? ஏன் தலைமைச் செயலாளரை நீங்கள் கூட்டுக்கு போகல? இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. இதற்கான பதில் செய்தியாளர்கள் முதலமைச்சரை அணுகி கேள்விகளை கேட்க அனுமதித்தால் தான் அரசிடமிருந்து முதலமைச்சரிடமிருந்து பதில் வரும். நான் ஒத்துக்கிறேன், சட்ட ரீதியாக அது ஒன்றும் நிர்பந்தம் கிடையாது. பிரஸ் கிட்ட பேசுங்கன்னு நம்ம ஒன்றும் ஒருத்தர் நிர்பந்திக்க முடியாது. சீஃப் மினிஸ்டர் கூட நீங்க வந்து நிர்பந்திக்க முடியாது. ஒரு தார்மீக ரீதியிலான ஒரு எழுதப்படாத விதி அது. இப்போ இன்னும் நாள் ஆக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். மலை போல் பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம முன்னால குவிஞ்சு கிடக்குது. கரெக்டா? இப்போ இதுல எங்க போய் யார்கிட்ட நீங்க தெளிவு கேட்பீங்க? ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன், நிர்மல்குமார், அருண்ராஜ், இவங்கெல்லாம் வந்து மரிய வில்சன், அவங்க கிட்ட எல்லாம் நீங்க என்ன பெருசா நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க? முதலமைச்சர் மட்டுமே பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. அவற்றை எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீர்கள்? ஏன் தவிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. அதை நீங்க அங்க கேட்கணும், விஜய் கிட்ட கேட்கணும். இல்ல, ஜென்ரலா பொதுவாக இருக்கிற கிரிட்டிசிசமும் ஓப்பனா சொல்றேன்னு, யாருக்கும் விவரம் தெரியல, விஷயம் தெரியலன்றாங்க. அந்த இது பெரிய பிரச்சனையா? எனக்கு தெரியல. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலாக அவர் அதுக்கு முன்னாலே வந்து 25 ஆண்டுகள் அரசியல் இருந்தார். முதலமைச்சரான போது அவரும் நிர்வாக ரீதியில ஒன்றும் திறமை இல்லாதவனா திமுக வந்து ரொம்ப கேவலமான பிரச்சாரத்தை முன்னெடுத்தது. ஆனா டே 1லேருந்தே வந்து அவர் வந்து ஆகச்சிறந்த ஒரு விஷயதாரியாக, நிர்வாகியாக தான் இருந்தார். அவரெல்லாம் ஒன்றும் குரல்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது என்பது திமுக கட்டமைத்த ஒரு பொய் பிம்பம். எனக்கு நன்றாக நினைவு இருக்குது. அப்பொழுது அந்த எம்ஜிஆர் காலத்தில் செய்தியாளராக இருந்த ஒருவர் இறந்து விட்டார். இப்பொழுது துர்ராஜன் பேர். அவர் பிடிஐல ஹிந்துலலாம் இருந்தார். கடைசியாக ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் இருந்து இறந்து போனார். அவர் 77 எம்ஜிஆர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அன்று ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை கழகத்தில் நடந்த பிரஸ் மீட்ல அவர் கலந்துக்கிட்டார். அந்த கூட்டணி தேர்தலில் வந்து 2 கம்யூனிஸ்டுகள் வந்து எம்ஜிஆரோட கூட்டணியில் இருந்தாங்க.
2 பேருமோ அல்லது ஒருத்தர் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் சிபிஐ எம்ஜிஆரோட கூட்டணியில இருந்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அப்ப அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அவர் துரராஜ் தான் கேட்டார். அதாவது வந்து நீங்க இப்ப அவங்களோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க, தனியா உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, ஆனா பட் கூட்டணியோட தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அதனால வந்து ஏதாவது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுத்து அதன்படி நீங்க ஆட்சி அமைக்க முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்வீங்களா, அப்படி ஏதாவது திட்டம் இருக்குதான்னு கேட்டார். அது ஒரு நல்ல கேள்வி. மெஜாரிட்டி இருக்குது, கூட்டணி மந்திரி சபை கிடையாது, பட் ஸ்டில் கூட்டணியால தான் ஜெயிச்சிங்கன்றதுனால கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கும் விதத்துல வந்து நீங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து அப்படி ஏதாவது ஒன்றை வகுத்து அவங்களுடன் சேர்ந்து ஆட்சியை கொண்டு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதான்னு கேட்டார். ரொம்ப நல்ல கேள்வி. உடனே அப்ப கூட அந்த மொத்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பெரியவங்க எல்லாருமே அவங்க வந்து எம்ஜிஆர் தடுமாறிடுவாரு, எதனா வளரிடுவாரு அப்படின்னு நினைச்சா. ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாரு. எம்ஜிஆர் சொன்னாரு, அதற்கான தேவை எழவில்லை, ஏனெனில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ற அந்த ஒரு கோரிக்கையை அவர்களே முன்வைக்கவில்லைனார். அது ஒரு நல்ல பதில், புத்திசாலித்தனமான பதில். ஏன்னா அது வந்து அவரை லாக் பண்றதுக்கு மடக்கிறதுக்கு கேட்ட கேள்வி. அது வலைய விரிச்சாங்க. ஆனா அவருக்கு அது ரொம்ப தெளிவா பதில் சொன்னார். இப்ப உங்க கேள்விக்கான பதில் மார்ஷல், ஏன் பார்க்கலன்றதுக்கு சில காரணங்களை நீங்க சொல்றீங்க, சில யூகங்களை சொல்றீங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல இந்த நேரத்தில் மறுக்கிறேன். தெரிந்தாலும் நான் சொல்ல மாட்டேன் இப்பொழுதைக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விஜய் வேணான்றாரு மீடியாக்குள்ள, எனக்கு வேணான்றாரு. இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியது. ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் வந்து மீடியா வேணான்றது வந்து அவரா சொல்லல, அவருடைய தோனி அப்படிதான் தெரியும். அதாவது அவர் சொல்லலைனாலும் நடைமுறை அதுதான். அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, செயல்பாடின் மூலமாக அவர் காட்டுகிறார். எனக்கு மீடியா வேணான்றாரு அவர். நீங்க மீடியாவோட பேச மறுப்பது என்பது வந்து நான் அதை வந்து ஒரு ஆபத்தான போக்காக தான் நான் அதை பார்க்கிறேன். விஜய் அவர்கள் இந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி திட்டங்களை நிறைவேற்ற போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றதுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை கொடுக்கலாம். நான் சொன்னதை செய்வேன், செஞ்சே காட்டுவேன், 5 வருஷத்துல செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி பெருசா எதுவும் சொல்ற மாதிரி தெரியல. அவர் எலெக்டட் சீஃப் மினிஸ்டர், தனி மெஜாரிட்டி இல்லை, கூட்டணி. அவர் சொல்றாரு இன்னும் கொஞ்சம் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கலாம், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. தனி மெஜாரிட்டி கொடுத்திருந்தா இன்னும் நான் தீவிரமா செயல்பட்டிருப்பேன்ற துணியில தான் அவர் பேசுறாரு. பட் செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் தெளிவா வந்து ரோட் மேப்னுவாங்க, எப்படி அதை செயல்படுத்த போகிறேன் என்பது குறித்த அந்த ஒரு, அதான் ஆங்கிலத்தில் சொல்றோம், இட்ஸ் அ ரோட் மேப். அந்த ஒரு பாதையை இன்னைக்கு மக்கள் முன்னால வைக்கல. மேபி அதற்கு அனுபவமின்மை ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே புது கவர்மெண்ட் வந்திருக்குது, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னிங்ஸை. நான் அடிக்கடி சொல்றதான், 6 மாசம் ஹனிமூன் பீரியட், அட்லீஸ்ட் 3 மாசமாவது கொடுங்க, பார்ப்போம் என்ன செய்யறாங்கன்னு. அதற்குள் நாம் தீர்ப்பு எழுத வேண்டாம். பிஜேபி பற்றி முழுவதுமாக பேச மறுக்கிறார். திமுகவை தவிர யாரை பத்தியுமே அவர் பேச மறுக்கிறார். சார், அட்லீஸ்ட் இந்த கவர்னர் விவகாரத்துல எல்லாம் கூட பேச மாட்டார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கவர்னரை பற்றி எல்லாம் ஒரு வார்த்தை கூட அவர் பேச மாட்டார். கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ் ஒரு விஷயத்த கூட அவர், நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த 2.25 வருஷத்துலயுமே, தேர்தலுக்கு முன்னாலேயும் பிஜேபியை ஒரு இடத்துல கூட வாயை திறக்கல. திருப்பரங்குன்றம் இஷ்யூலாம் வாயை திறக்கல. அதை வந்து அவங்க வந்து தெரியாம செய்யல, கான்சியஸா செய்யறாங்க. திமுக 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 ஒரு தீய சக்தி, அதான் இதை வச்சு வண்டியை ஓட்டிடலான்னு பாக்குறாங்க அவங்க. இப்போதைக்கு வண்டி ஓடும், அதுக்கு பிறகு 6 மாசம் பொறுத்து என்ன ஆகுன்றது இல்ல. இதோட லிங்க் ஆகுமான்னு பாருங்க இந்த கொஸ்டின். அவர் விஜய் சொல்றாரு, நான் கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை போடுறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும், கருப்புன்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும்ன்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? அது நீங்க தான் சொல்லணும், எனக்கு புரியல. அவர் சொல்றாரு கருப்புன்னா என்னன்னு உங்களுக்கே புரியும்ன்றாரு. எனக்கு புரியல உண்மையிலே, நீங்க தெரிஞ்சா. ஒருவேளை திராவிடர் கழகத்தை சொல்றாரு, பெரியார் அதான் சொல்றாரு. கருப்புன்னும் போது நான் தான் உண்மையான வாரிசுன்றாரு. நான் உண்மையான வாரிசு, திமுக கிடையாது. திமுகவிடம் இருந்த அத்தனை அஸ்திரங்களையும் அவர் ஒவ்வொன்றாக உருவிவிட்டார். சித்தாந்தங்கள், சோகால்டு கொள்கைகள், கூடவே இருந்த கூட்டணி கட்சிகள் 2ஐயும் உருவிட்டார். கூட்டணி கட்சிகளை மட்டும் உருவல, திமுகவோட கொள்கைகளாக அறியப்பட்டவற்றையும் திமுகவுடைய இருப்புக்கான காரணங்களையுமே நான் உருவிவிட்டேன் என்கிறார் அவர். ஒரு பெரிய அளவுல மைண்ட் கேம் தான் ஆடுறாரு அவர். அரசியலையும் விளையாடுறாரு. பொலிட்டிக்கலி இஸ் பிளேயிங் அ வெரி குட் கேம், மைண்ட் கேம். அது லாங் டேர்ம்ல எப்படி நிற்கும்ன்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். நிறைய ஒரு கேள்வி, விஜயனுடைய
செயல்பாடு, அவர்களுடைய அமைச்சரவை செயல்பாடு, அரசியல் செயல்பாடு எந்த திசையில போகுது, விமர்சிக்கக்கூடிய வகையில இருக்கா அல்லது பொறுத்திருந்து தான் பார்க்கணும்? வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ எந்த விதமான தீர்ப்பும் சொல்லக்கூடாது. 30 நாள் 90 நாள் நான் சொல்லுவேன், 30 நாள் கூட ஆகல, அதில் 1/3 கூட ஆகலை. சற்றே பொறுத்திருங்கள். நிறைய விஷயங்களை தெரிஞ்சு. நன்றி சார். நன்றி சார்.